இது குறித்து விவரங்களை தருவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையில எந்தெந்த இடங்களில் கூடுதல் மழை பெய்யும்? ஜென்ரலா நம்ம ஒரு கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு நாகையில இருந்து நமக்கு சென்னை வரைக்கும் பொதுவா கிளைமேட்டாலஜின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுல பார்க்கும்போது நமக்கு பொதுவாக வடகிழக்கு பருவமழையில நல்ல மழை கிடைக்கிற இடங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி உள் மாவட்டங்கள்ல நமக்கு நீலகிரியில உள்ள பகுதிகள், சில பகுதி குன்னூர் போன்ற பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்துல நம்ம கொடைக்கானல், அதே மாதிரி நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியில மாஞ்சோலை பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ இந்தந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாதத்துல நமக்கு நல்ல மழை குடிக்கிற மாதங்கள் பார்ப்போம். இதே நேரத்தில் நமக்கு காற்றழுத்த பகுதி, ஒரு புயல் சின்னம் சார்ந்த மழையை தான் நம்ம பொதுவா நம்ம வடகிழக்கு பருவமழையை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அப்படி வரும்போது அந்த புயல்கள் எல்லாம் காற்றழுத்த பகுதிகள் எந்த பகுதியை நோக்கி செல்கிறதோ, சப்போஸ் நம்ம குமரி கடல் பக்கத்துல போகிறதுனா உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை கிடைக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம காற்றழுத்த பகுதியானது மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து நமக்கு இந்த சென்னை, தென் ஆந்திரா பகுதியில போற மாதிரி நம்ம மிச்சாங் போன்ற புயல்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்ப வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள்ல மழை பெய்யறத பார்த்திருக்கோம். ஸோ இதுதான் பேட்டர்னா இருக்கும். ஸோ வருகின்ற நாட்கள்ல நமக்கு ஒரு காற்றழுத்த பகுதி இல்லை அப்படின்றால் காலை நேரத்தில், அதாவது நமக்கு இரவு நேரத்துல இருந்து காலை நேரத்துல நமக்கு மழை பெய்யும். இது கடலோர மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீங்க ஆபீஸ் வந்துட்ட பிறகு நீங்க பொதுவாக வெயில் அடிக்கும், அல்லது மழை நின்றுவிடும். திருப்பி இரவு நேரத்தில் காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் திருப்பி மழை தொடங்கும். பீக் டைம் நம்ம சொல்லுவாங்க அந்த டைம்ல. இதுவே ஒரு காற்றழுத்த பகுதியில புயல் இருந்தால் நாள் முழுக்கும் கூட நம்ம மழை பெய்யும் சொல்லலாம். வடகிழக்கு பருவம் பொதுவா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் நம்ம இருக்கும். ஏற்கனவே இந்த மாத இறுதியில புயல் உருவாகும்னு சொல்லியிருந்தீங்க. எப்போ உருவாகும்னு எதிர்பார்க்கலாம்? இப்ப பாத்தீங்கன்னா இன்று காலை வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மேலடுக்கு சுழற்சியானது அரபிக்கடலுக்கு நமக்கு அடுத்த 2-3 நாட்கள்ல உருவாக இருக்கிறது. ஸோ இது முதல் நம்ம நிகழ்வா நம்ம பாக்குறோம். இந்த தொடங்கின அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் இது மேலும் இந்திய கடற்கரையை விட்டு நகர்ந்து அரபிக்கடல்ல இன்னும் தள்ளி செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த சில நாட்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் இன்றெல்லாம் நல்ல மழை பெய்யறதுக்கான இருக்கு. கடலோர மாவட்டங்களுக்கும் காற்று ஈர்ப்பு, அந்த கிழக்கு காற்றோட ஒரு ட்ரஃப் அந்த சைட்ல இருந்ததுமோ அங்கேயும் 17ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை பெய்யறதுக்கான இருக்கிறத பாக்குறோம். 23ஆம் தேதி 24ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, தீபாவளிக்கு பிறகு ஒரு மேலடுக்கு சுழற்சியானது உருவாகி ஒரு காற்றழுத்த பகுதியாக வங்கக்கடல் உருவாகிறத வாய்க்கிருக்கு. இது பொதுவா மேற்கு வடமேற்கு திசை, அதாவது இது தென் தமிழகம் பகுதியோ அந்த பக்கம் போகவில்லை. ஸோ வட தமிழகத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம். அது எந்த மாதிரி ஒரு ரொம்ப தீவிரம், அடி தீவிரம் அறிந்து விட்டால் அது நம்ம தமிழகத்தை விட்டே சென்று ஆந்திராக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மார்ஜினல் சைக்ளோன், ரொம்ப ஸ்ட்ராங் சைக்ளோன் புயலாக இல்லாமல் ஒரு நார்மல் சைக்ளோனா இருக்கும் போது அது வட தமிழகத்துக்கு நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் சினாரியோஸ் தான். இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. பட் அது உருவாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக ஒரு காற்றழுத்த பகுதி உருவாகி புயலாக உருவாகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதல் மழை தருமா அல்லது குறைவான மழையை தருமா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் சராசரி மழையானது 443 மில்லிமீட்டர். ஸோ இந்த சராசரி மழையோட நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்று வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம 100 மில்லிமீட்டர் கிட்டே நமக்கு மழை கிடைத்து விட்டது. ஸோ அக்டோபர் 1ல இருந்து இன்னைக்கு அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம 443 மில்லிமீட்டர்ல 100 மில்லிமீட்டர் நமக்கு பதிவாயிருக்கு. வருகின்ற நாட்களையும் இந்த அக்டோபர், அதாவது நம்ம அக்டோபர் தீபாவளிக்கு பிறகுல இருந்து நம்ம ஒரு ரொம்ப ஆக்டிவ் ஸ்பேஸ் ஆஃப் மான்சூன் நம்ம பாக்குறோம். ஸோ கண்டிப்பாக அக்டோபர் மாசமே நமக்கு சராசரியோட அதிகமாக தான் முடிய போகுதுன்னு தெரிய போகுது. அதே மாதிரி நவம்பர்ல நடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்தாலும் அதுவும் நமக்கு நல்ல மாதமாக இருக்கிறதா தெரிகிறது. டிசம்பரும் நமக்கு ஒரு அனாமலி ஒரு பாசிட்டிவ் அனாமலி தான் நம்ம தெரிகிறது. ஸோ இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சராசரி, அதாவது 443 மில்லிமீட்டரை விட அதிகமாக தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை தொடர்பான தகவல்களுக்கு நன்றி பிரதீப். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.